எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஃப்ரெண்ட், இது ஓண திருவிழா. ஸோ இந்த திருநாளில் உங்களை சந்திக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஸோ வீடியோக்கு போக முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க வியூஸை எல்லாம் டைப் பண்ணுங்க, நோட்டிஃபிகேஷன்ஸ் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணும்போது என்னோட புதிய வீடியோ அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ வாங்க இந்த ஓண செலிப்ரேஷன் எப்படி கொண்டாடினோம் அப்படின்னு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ முதல்ல 1/4 கப் ஜவ்வரியை நல்லா 1 கப் தண்ணியில் வேக வச்சுருங்க. அடி பிடிக்காமல் கிளறி விட்டு வேக வைங்க. அப்புறமா ஒரு பாத்திரம் எடுத்து அதில் ஒரு 2 மேஜை கரண்டி நெய் சேர்த்துக்கிட்டு அதில் முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ், பாதாம் எது உங்களுக்கு விருப்பமோ அதை போட்டு நல்லா வதக்கி கோல்டன் ப்ரௌன் ஆன உடனே தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அதே முந்திரி பருப்பு வறுத்த பாத்திரத்தில் மிச்சம் இருக்கிற நெய்யில் ஒரு 2 கப் சேமியாவை 2 நிமிஷம் லைட்டாக போட்டு வதக்கிக்கோங்க. ஸோ 2 நிமிஷம் கழிச்சிட்டு அந்த வறுத்த சேமியாவோடு சேர்த்து வேக வச்ச ஜவ்வரிசியை கலந்து நல்லா கிண்டி விட்டு ஒரு 4 கப் தண்ணி கூட அதில் சேர்த்து மூடி வச்சு சிம்மில் ஒரு 10 நிமிஷம் வேக விடுங்க. ஸோ இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. மூடியை திறந்து பார்க்கும்போது தண்ணி எல்லாம் வற்றி சேமியா நல்லா குக் ஆகிருக்கும். ஸோ அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ ஒரு பெரிய பாத்திரம் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 2 லிட்டர் பால் அப்படியே போட்டு நல்லா சூடு பண்ணுங்க. ஸோ பால் சூடான உடனே ஒரு 1/4 கிலோ சர்க்கரை எடுத்துக்கோங்க. ஸோ சர்க்கரை அதில் கலந்து நல்லா கிண்டி விட்டு ரெண்டுமே நல்லா சூடாகிற வரை கலந்து விட்டுருங்க. ஸோ இப்போ பால் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த டைமில் ஏற்கனவே நம்ம வேக வச்சுருக்கிற சேமியாவும் ஜவ்வரிசி கலவை அதை எடுத்து இதில் அப்படியே சேர்த்துக்கோங்க. ஸோ நல்லா கலந்து விட்டு அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. தீயை சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் திருப்பி வேக விடுங்க. ஸோ இப்போ நல்ல பால் சூடாயிருச்சு, பாயசம் தயாராகிருச்சு. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் தூள் கலந்துக்கோங்க. இல்லைன்னா முழு ஏலக்காய் ஒரு 5-6 எண்ணம் கூட கலந்துக்கலாம். அது அவரவர் விருப்பம். ஸோ அதோட கூட சேர்த்து வறுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பு, பாதாமோ, கிஸ்மிஸோ எந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் உங்களுக்கு விருப்பமோ அதை கலந்துக்கோங்க. இப்போ பாயாசம் தயார். ஸோ ரொம்ப டேஸ்டான டெலிஷியஸான வெள்ளை பாயாசம், அதாவது பால் பாயாசம் தயாராக இருக்குது. இனி என்ன, சாப்பிட வேண்டியது தான். சபா பால் பாயாசம் ஊத்துறா. ஸோ பால் பாயாசம் ரொம்ப அருமையாக இருக்குது, ரொம்ப டேஸ்டியாக இருக்கு இல்லையா? ஸோ நிச்சயமாக நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து ஓண சத்யா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. ஹாப்பி ஓணம்.